Dear 9th students, நம்ம அந்த ஓல்டு மேன் ரிவர் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனுடைய புக் பேக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாரு, based on your understanding of the play, choose the correct answer and fill in the blanks. The radio announced that dash. கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேடியோ என்ன அனௌன்ஸ் பண்ணிச்சு? த ரிவர் வாஸ் அபவ் தி ஃப்ளட் ஸ்டேஜ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, மதர் குடிண்ட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பிராண்ட்ஸ் பிகாஸ், அதாவது மிஸ்ஸஸ் பிராண்ட்ஸுடைய ஹோம்ல இருந்து மதர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு இன்னும் வரல. ஏனென்றால் the bridges between home and the town were under water. அதாவது இந்த ஃப்ளட் வாட்டர் வந்து அந்த டவுனையும் வீடையும் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பிரிச்சிருச்சு. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃப்ளட் வாட்டரை கிராஸ் பண்ணி இங்க வீட்டுக்கு வர முடியல. அடுத்து, the Burnett Dam gave away as it rained heavily and the snow was melting. Third option correct. There was no power because the powerhouse was flooded. வந்து பவர் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பவர் ஹவுஸ் ஃபுல்லாவே வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. Why did they splint up Sarah's leg with pillows? ஏன் அந்த சாராவுடைய லெக்கை வந்து பில்லோ வச்சு அசையாம கட்டி வச்சிருக்கிறாங்க? She had broken her leg below the knee. அதாவது அவ என்ன பண்ணிட்டான்னா கீழே விழுந்து அந்த நீக்கு பிலோ த நீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடைஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து பாரு, மேட்ச் தி ஃபாலோயிங் பை drawing a line across column A and B. இப்போ இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாரு. ஆமி, பெட்டி, ரோஸ், சாரா, ஜிம், பென்னி மாஸ், மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ், மதர், டிக், டேட். இப்போ இதுக்கு சூட்டபிளான வேர்ட்ஸுகளை வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா மேட்ச் பண்ற. மேட்ச் பண்ணி என்ன செய்யற அப்படின்னா draw a line. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ற அப்படின்னா இந்த பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸுகளுக்கு இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே 1 2 3 10 வரை கொடுத்துட்டாங்க. நீ வந்து ஒரு ஏபிசிடின்னு சொல்லி இதை நீ மார்க் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு அந்த மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஆமி அப்படிங்கும்போது பிளாங்கெட்ஸ் இ. அடுத்து பெட்டி அப்படிங்கும்போது சி, ஃபிளாஷ் லைட். ரோஸ் ஹெச், டப்ஸ் அண்ட் பெயில்ஸ். சாரா ஜி, fractured leg. Jim, I, Junior Red Cross. Penny Moss, Penny Moss, Nurse, D. அடுத்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ். மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் 7 ரெஸ்கியூஸ் தி சில்ட்ரன். அடுத்து மதர் 8 மிஸ்ஸஸ் பிராண்ட்ஸ். அடுத்து டிக் 9 பி டென்டிஸ்ட். அடுத்து டேட் to Chicago on business. இப்போ இது இந்த மாதிரி
மார்க் பண்ணி வச்சுட்டு நீ அதை என்ன பண்ணிருந்தன்னா லைன் ட்ரா பண்ணிருந்த. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க. யூசிங் எ டிக்ஷனரி find out the synonyms and the antonyms of the words given below. One has been done for you. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு பாரு, ஹார்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொன்னா அது அஜெக்டிவ். இது சினானிம் டிஃபிகல்ட், ஆன்டனிம் ஈஸி. அதே மாதிரி ஃப்ளட்டுங்கிறது நவுன். சினானிம் அவுட்போரிங், ஆன்டனிம் ட்ரிக்கிள். ஆன்டனிம் என்னது? ட்ரிக்கிள். அடுத்து இன்டரப்ட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் verb. சினானிம் பிரேக்கப், ஆன்டனிம் obstruct. அடுத்து ஸ்கேர்டு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் adjective. சினானிம் frightened, ஆன்டனிம் confident. Irritation. Parts of speech noun. Synonym annoyance, antonym calm. Organize. Parts of speech verb. Synonyms systemize, antonym disorganize. Serious. Parts of speech adjective. Synonym significant, antonym unimportant. அடுத்து snappy. adjective. Parts of speech என்னது? adjective. synonym என்னது? irritable, antonym pleasant. Emergency. Parts of speech noun. Crisis. Synonym என்னது? crisis, antonym calm. அடுத்து rescue. Parts of speech verb. Synonym liberate, antonym danger. Dear students, இந்த parts of speech அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கிராமர் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷ் பொறுத்த வகையில் நீ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த ரெண்டும் தான் முக்கியம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நீ பொயட்ரி படிக்கும்போது அது உனக்கு யூஸ் ஆகும். இந்த சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், அப்பாஸ்ட்ரபி, அனக்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்னதுன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொன்னால் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இங்கிலீஷில். பொதுவாக ஒரு சில பேர் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது என்னதுன்னா நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், ஆர்டிகிள், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ எந்த ஒரு கிராமராக இருந்தாலும் எந்த ஒரு வேர்டை நீ பார்த்தாலும் சரி அதை நீ என்ன செய்யணும்னா அனாலிஸ் பண்ணணும். இப்போ நீ தமிழில் படிப்ப இல்லையா, இப்போ ஒரு செய்யுள் கொடுத்து ஒரு திருக்குறள் கொடுத்து அதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீ படிப்ப. நெக்ஸ்ட் இயர் 10th கூட வரும்னு நான் நினைக்கிறேன். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமான்னு பிரிக்கிற இல்லையா, அதே மாதிரி நீ இங்கிலீஷ் பொறுத்த வகையில் ஒவ்வொரு சென்டென்ஸையும் பிரிக்கணும். முதல்ல பிரிக்க படிக்கணும். நவுன் எது, வேர்பு எது, அஜெக்டிவ் எது, அட்வர்ப் எது, ஆர்டிகிள் எது, ப்ரிபோஷன் எது, கன்ஜங்ஷன் எது, இதெல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா பிரித்து பார்க்கணும். அப்படியே நீ பிரித்து பார்க்கும்போது அனாலிஸ் பண்ணும்போது உனக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படியே உனக்கு தரவாயிரும் இல்லையா. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் உனக்கு தரவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் பொறுத்த வகையில் எந்த கிளாஸாக இருந்தாலும் உனக்கு ஈஸியாக அதை என்ன பண்ணிடுவேன், படிச்சிருவேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த லிசனிங்கில் பாரு. இந்த லிசனிங்கில் லிசன் டு தி பேராகிராஃப் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 2015 South Indian floods resulted from heavy rainfall generated by the annual northeast monsoon in November to December 2015.
they affected the governmental course reign of the region of the South Indian states of Tamil Nadu and Andhra Pradesh and the Union Territory of Puducherry with Tamil Nadu and the city of Chennai. Particularly hard hits. More than 500 people were killed and over 18 lakh people were displaced, with estimates of damages and losses ranging from nearly 200 billion rupees to over 1 trillion rupees. The floods were the costliest to have occurred in 2015 and were among the costliest natural disasters of the year. The flooding has been attributed to the 2014 to 16. ஓகேவா? நைனோ ஈவெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிடுறீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் போன வீடியோவிலே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். ஒரு 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் நான் உனக்கு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு 3 அன்னைக்கு எழுத சொல்லியிருந்தேன். அடுத்து உள்ள 3 ஷார்ட் ஆன்சர்ஸ் இன்னைக்கு எழுத சொல்லியிருக்கிறேன். அதையே நீ ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோ. அந்த 6 ஷார்ட் ஆன்சர்ஸில் 4, 5, 6 ஷார்ட் ஆன்சர் இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக நீ எழுதி அனுப்பிடணும். ஓகேவா? பாய்.